Daily. Taste the Daily. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு தொடர்பாக தாங்கள் பரிந்துரை செய்த வழக்கறிஞரை அரசு நியமிக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கே வழக்கறிஞரை நியமிக்க கோரும் உரிமை இருப்பதாக கூறி தலைமைச் செயலாளரை சந்தித்து பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளரும் மறைந்த ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியுமான பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் முறையிட்டுள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்புராமன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்புராமன், இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவி முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவாக இருக்கிறது? சரிதா, வணக்கம். இன்று பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அக்கட்சியுடைய நிர்வாகிகளுடன் தமிழ்நாடு தலைமைச் செயலாளரை சந்தித்து கோரிக்கை ஒன்று விடுத்திருக்கிறார்கள். கடந்த வருடம் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 20க்கும் மேற்பட்டவரை கைது செய்து அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் இன்று தலைமைச் செயலகத்தில் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தை பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் சந்தித்திருக்கிறார். அதாவது ஆம்ஸ்ட்ராங் அவரின் கொலை வழக்கில் எங்கள் தரப்பில் வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று கடந்த வருடம் நாங்கள் சொல்லியிருந்தோம் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து. ஆனால் நாங்கள் சொல்லியிருந்த வழக்கறிஞரை நியமிக்காமல் வேறு 2 வழக்கறிஞரை நியமித்திருக்கிறார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் என்பதால் எங்களுக்கு வழக்கறிஞரை பரிந்துரை செய்யக்கூடிய உரிமை இருக்கிறது. அதனால் நாங்கள் பரிந்துரைக்கக்கூடிய வழக்கறிஞரை நியமிக்க வேண்டும் என்று முறையிட்டிருக்கிறார்கள். அதற்கு தமிழ்நாடு தலைமைச் செயலாளர் அவர்கள் இது குறித்து நாங்கள் உரிய முறையில் விசாரணை செய்து தங்களுக்கு பதில் அளிக்க இருப்பதாக பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களிடம் தெரிவித்ததாக தகவலானது கூறப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்புராமன். Taste the Daily. Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.